மக்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு என்ன குடுக்கணும், ஏது குடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க டாக்டர் சொல்லிருப்பாங்க. இந்த 1 வயசு குழந்தைக்கு, இல்ல 5 வயசு உள்ள குழந்தைக்கு இதுதான் குடுக்கணும், இதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு ஆசையில குழந்தை பொறந்துச்சு, வரவங்க தாத்தா, பாட்டியோ, சொந்தக்காரங்களோ, இல்ல அப்பா, அம்மாவோ, நான் அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், அது குடுக்குறேன், இது குடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல உங்க பொங்கல், உங்க உணர்ச்சிலாம் கட்டுப்படுத்துங்க. ஏன்னா, அது ஒரு குழந்தை. அதுக்கு நீங்க செய்யற டைம்ல செய்யுங்க. ஏன்னா, நீ இப்ப ரீசென்ட்டா பாருங்க, மிக்சர்ல இருக்கிற வேர்க்கடல மாட்டி தொண்டையில மாட்டி ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு 3 வயசு தான் ஆகுது. அந்த மாதிரி அதான் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். குழந்தைக்கு டாக்டர் அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்தந்த குழந்தைக்கு இந்தந்த வயசு வரைக்கும் இதுதான் குடுக்கணும்னு சொல்லிட்டு. அத மட்டும் குடுங்க. அத தவிர்த்து நான் ஆர்வத்துல நான் இத குடுக்குறேன், அத குடுக்குறேன், இத பண்றேன், அத பண்றேன்னா, நாளைக்கு உங்களுக்கு தான் அது பெரிய லாஸா போய் முடியும். அதனால குழந்தை விஷயத்த மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க எல்லாருமே. சாப்பாடு எப்ப வேணா சாப்பிடலாம். நம்மள மாரி குழந்தை சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த ஃபுட்டு தான் குடுக்கணும். இந்த வீடியோவ ஒரு அவேர்னஸ் வீடியோவா பாருங்க. நெறைய பேரண்ட்ஸ், நெறைய பேர் இந்த தப்ப இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா, உங்களால நீங்க பண்ற ஒரு சின்ன தப்புனால, நீங்க தப்புன்னு நெனச்சது பண்ணல. அது ஒரு பெரிய ப்ராப்ளமா போய் பின்னாடி நிக்குது. அதனால இந்த வீடியோ அவேர்னஸா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.